தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபையின் துவக்கமும் நோக்கமும் பாகம் 3. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 26வது வசனமும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அவருடைய வார்த்தையினாலேயே சிருஷ்டித்து விட்டார். எல்லாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய சாயலில் மனிதனை உருவாக்க விரும்பினார். வார்த்தையிலே உலகத்தையே சிருஷ்டித்தவர் மனிதனை மட்டும் எப்படி உருவாக்கினார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. நல்லா கவனிக்க வேண்டும். மனுஷனை பூமியில் உள்ள மண்ணை எடுத்து உருவாக்கினார். ஏன் மண்ணில் உருவாக்குகிறார்? முழு உலகத்தை சிருஷ்டித்த ஒரு வார்த்தையினாலேயே மனிதனை உருவாக்க முடியுமே. எல்லாம் கவனிக்க வேண்டும். மனிதன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டிவிடக்கூடாது என்பதற்காக மேன்மை பாராட்ட நினைக்கும் பொழுதெல்லாம் தான் ஒரு மண் என்று நினைத்து கொள்ள வேண்டும். தன்னை குறித்து மேன்மையாக உயர்வாக அவன் நினைக்கும் பொழுதெல்லாம் தான் ஒரு மண். நல்லா கவனிக்க வேண்டும். தன்னை ஒரு மண்ணுன்னு நம்ம நினைக்காததுனால தான் நம்மளை குறித்தே நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். மேன்மை நம்மளை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டுகிறது. நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய படிப்பாளி, நான் அந்த அவார்டு வாங்கியிருக்கிறேன், இந்த அவார்டு வாங்கியிருக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானமோ பராக்கிரமமோ ஐஸ்வர்யமோ அவரிடத்தில் இருந்துதான் வருகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அதனால தான்
அவருடைய சாயல்ல மண்ணில் உருவாக்குகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். அதற்காக தான் ஆண்டவர் ஒரு மண்ணை எடுத்து உருவாக்குகிறார். மண்ணை எடுத்து அவருடைய சாயல்ல உருவாக்க தான் செய்கிறார். உருவாக்கிக்கிட்டு என்ன செய்தார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். நல்லா கவனிக்க வேண்டாம். இன்றைக்கு அவனுக்குள் இருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபம்யா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆவியை தான் ஊதுறாரு. அந்த ஆவி அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவன் தேவ சாயலுக்கு வருகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அது வரைக்கும் அவன் மண்ணுதான். அந்த தேவ சாயல்ல தேவ மகிமையில உருவாக்கப்படுகிறது அவருடைய ஆவியினாலதான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த நோக்கத்துல ஒண்ணு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொன்னாரே. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாட்டா தேற்றரவாளன் வரமாட்டாரு. நான் போவேனையானால் அவரை அனுப்பி வைப்பேன்னு சொன்னாரே. அந்த ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் தேவ சாயல் உருவாக்குவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்மளை தேவ சாயல்ல உருவாக்குகிறதற்கு தான் சபை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை எதுக்காக வைக்கிறார்? அவனை தேவ சாயல்ல உருவாக்குகிறதற்காக. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி நாசியில ஊதி தேவ சாயலுக்கு கொண்டு வருகிறார்னா he is the creator of human being. அல்லேலூயா. அதனால தான் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்ல கவனிங்க. முழு உலகத்தையும் உண்டாக்கிட்டு ஏன் அவனுக்குன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு? நீ எங்கனாலும் வாழலாம், முழு உலகமும் உனக்குத்தான் சொல்லாமே. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரே, கிழக்க மேற்க வடக்க தெற்க எங்கெல்லாம் உன்னால போக முடியுமா போ, எல்லாம் உனக்கு தந்தேன் தானே சொன்னாரு. ஒய்
God created the Garden of Eden to keep them inside. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். It's a place of privacy. அது ஒரு தனி இடம், நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. It's a place of having communion with God. தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம் அது. It's a place of separating you from the world. உன்னை உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இடம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. What does it mean? உலகத்தார் அல்லன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நீ அவருக்கு சொந்தமானவன் அர்த்தம். நல்ல கவனிங்க. எதற்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு? உன்னோடு கூட ஒரு உறவு வைக்க, நீ அவருக்கு சொந்தமானவன் என்பதை தெரியப்படுத்த. You are belonging to God. உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி. நீ உலகத்தாய் இல்ல. நல்ல கவனிங்க. நீ அவருக்கு சொந்தமானவன். உன்னுடைய உறவு, உன்னுடைய சிநேகிதம், உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய அன்பு அவரோடு மட்டும்தான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். God has separated you from the world. எதற்காக இந்த ஏதேன் தோட்டம்? லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தின் பிற்பகுதி. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ ஆண்டவரோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வைக்க வேண்டும் என்று விரும்புவார். நல்லா கவனிங்க. நீ தேவனோடு கூட நீ உறவாட வேண்டும்னா நீ தனியாக போய் தான் உறவாட வேண்டும். உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறதற்காக ஒரு மனப்பாட்டின் ஜெபம் வேற, குரூப்பாக கூடி ஜெபிக்கிறது வேற. இந்த குரூப்பாக நீ கூடி ஜெபிக்கிறது, கூட்டமாக நீ கூடி ஜெபிக்கிறது அவரோடு கூட வைக்கக்கூடிய உறவு அல்ல. நீ ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் கிடைப்பதற்காக.
பட் வாட் அபவுட் யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட்? ஒரு தனி இடம். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நல்ல கவனிங்க. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, நீ தேவனோடு பேசும் பொழுதுன்னு அர்த்தம். நீ தேவனோடு உறவாடும் பொழுதுன்னு அர்த்தம். உன் அறை வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டு, a separate place, உனக்கும் அவருக்கும் மட்டும்தான் கான்டாக்ட். No one should hear what you speak, what you talk. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட தனிமையில் நீ நேரம் செலவழிக்கிறியோ, you will become a person of revelation. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் போய் கிடக்கிற, he will reveal things. நீ எவ்வளவுதான் குரூப்பா கூடி ஜெபித்தாலும் உன் பர்சனல் லைஃப் மாறவே மாறாது. பட் உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஆனால் உன் பர்சனல் லைஃப் மாறணும்னா, நீ எதில் தப்பு செய்கிறங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா உன் தனி ஜெபத்தில் தான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அங்க அவர் சத்தத்தை கேட்கிற இடம், அவருடைய சத்தத்தை கேட்கிற இடம். ஐயா, நீ மொத்தமா இருந்து ஜெபம் பண்ணினா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அதுல யாராவது தீர்க்கதரிசியா இருந்தா தீர்க்கதரிசி மூலமா பேசுவாரு. எல்லாம் கவனிக்க வேண்டும். அங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிற, அதுக்கு தான் தோட்டம், அதுக்கு தான் தனி இடம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். A place of worship, a place of seeking God. நல்லா கவனிங்க. அவர் உன்னோட உறவாடுகிறது மாத்திரம் இல்ல, அவரை ஆராதிக்கிற இடம், அவரை தேடுகிற இடம், அவரை தொழுது கொள்ளுகிற இடம். அப்படிதான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். மோசேயின் காலத்தில் என்ன செய்தாராம்? யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது 8வது 22வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருவாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்தருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அந்த இடத்துல தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், how to equip them to inherit the kingdom of God. ஐயா, நீ பரலோக ராஜ்யத்தில் அப்படியே உள்ள போயிட முடியாது. நீ உருவாக்கப்பட வேண்டும், நீ தகுதிப்படுத்தப்பட வேண்டும். அவருக்கு பிரியமானவனாக பிரியமானவளாக நீ மாற வேண்டாம். அது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அந்த தனி இடம். அந்த இடத்துல இருந்துதான் இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடக்க வேண்டும், அங்கிருந்து தான் பல கட்டளைகளை கொடுத்து விட்டாரு. அந்த கூடாரத்தில் இருந்துதான் ஆபிரகாமுக்கு பல கட்டளைகள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இவன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சிட்டாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு கட்டளை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கட்டளை தான், சாதாரண கட்டளை தான், ஆனா கண்டிப்பான கட்டளை. ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் கண்டிப்புள்ளதா தான் இருக்கும். ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. பார்க்க ஒரு சாதாரண கட்டளை மாதிரி தெரியுது. இந்த கட்டளையில் தான் அவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவே இருக்கிறது. The relationship between God and man is hidden in his commandment. எல்லாம் கவனிக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அதுபடி நடந்தாதான் அவருடைய பிள்ளையா நீ இருக்க முடியும். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சகல ஜனங்களிலும். அதுக்கு தானே பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. அதற்கு தானே உன் ஆண்டவர் தனியாக கொண்டு வந்திருக்கிறாரு. சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க. You are the treasure. You are not an ordinary person in the sight of God.
வாசிப்போம். பூமி எல்லாம் என்னுடையது. முழு பூமியும் அவருடையதுதான். அந்த முழு உலகத்திலையும் ஒன்னதான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கோடானோ கோடி பேர் இருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அதுக்கு தான் கட்டளை கொடுக்கிறாரு. அதற்கு தான் கட்டளை. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளையில் தான் பரிசுத்தமே இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஏன் தனியா ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் அவனோட? எதற்காக அந்த ஆவியிலேயே கட்டளையை கொடுக்கிறாரு? நீ அவர்கிட்ட போகணும்னா பரிசுத்தம் வேணும். அவர் உன்னோடு சம்போசிக்கணும்னா பரிசுத்தம் வேணும். அவரோடு கூட போய் நீ பரலோகத்தில் இருக்கணும்னாலும் பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்தம் இந்த கட்டளையில தான் இருக்குது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த கட்டளையில் தான் பரிசுத்தம் இருக்கு. என் கட்டளையை கை கொண்டு நடவுங்கள் சொல்ல நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 7வது வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு பரிசுத்தம். எது பரிசுத்தம்? எதுல எல்லாம் பரிசுத்தம் இருக்குது? அந்த கட்டளையில தான் இருக்குது. If you are not aware of any of his commandment, it's rather difficult to understand the holiness of God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கட்டளையே உனக்கு தெரியாம இருந்தா அவர் விரும்புகிற பரிசுத்தம் என்னங்கிறது உனக்கு தெரியாது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்கள். அவருக்கேற்ற பரிசுத்தங்கிறது அந்த கட்டளையில தான் இருக்குது. God's expectations in holiness is entirely different what we think. நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக அவருடைய பரிசுத்தங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கட்டளை ஒரு கட்டளை மீறிட்டீன்னா அந்த பரிசுத்தம் போயிடும். மோசேக்கு ஒரே ஒரு கட்டளை சொன்னாரு, நீ போய் பேசுப்பா, அந்த கண்மலையை பார்த்து பேசு. அடிச்சிட்டான். என்னை பரிசுத்தம் பண்ணும்படி அப்படிதான் சொன்னாரு. என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை விசுவாசியாதபடியினால நீ கானானுக்குள்ள போகிறதில்ல. நல்லா கவனிங்க. எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ
எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நம் மீது வைராக்கியமாய் இருக்கிறாரோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு கண்டிப்பா இருப்பா. ஒரு சின்ன காரியத்தில் கூட உன் விஷயத்தில் பிசாசு உரிமை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கண்டிப்பா இருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் கண்டிக்க மாட்டாரு. அவர் யாரை கண்டிப்பார் தெரியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஏன் தண்டிக்கிறாரு? ஏன் அந்த கண்டிப்பு? நல்லா கவனிக்க வேண்டும். யார் மீது அன்பு இருந்ததோ அவங்கள தான் தண்டிப்பாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வர்றான். நம்ம பார்வையில் சின்னதா தெரியலாம். அந்த சின்னதா தெரிகிறதுல பிசாசு உரிமை எடுக்கக்கூடாதுன்னு தான் அவனை தண்டிக்கிறாரு. அப்ப அந்த தண்டனை எதுக்கு தெரியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்சம் காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான். அதனால பிசாசு மோசேயினுடைய சரீரத்தை அவன் அடக்கம் பண்றதுக்கு வந்து நிற்கிறான். யூதா 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், தேவதூதன் சாத்தானை கடிந்து கொள்ளுவான், கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணுவாரு. எந்த அளவுக்கு பிரியம் இருந்ததோ அந்த அளவுக்கு கண்டிப்பாரு. இல்லைன்னா கை கழுவிடுவாரு. ஒரு தண்டனை நடக்காது. அவன் நல்லா இருப்பான், எல்லாரையும் விட நல்லா இருப்பான். சடுதியாய் தீமை ஏற்படும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையினால நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அதுக்கு தான் கட்டளை. நம்மளுடைய நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதற்காக தான் அந்த கட்டளை. நம்பர் 3, ஏன் கட்டளை? He is the creator. உன்னை உருவாக்குனவர் அவர்தான். அவருடைய ஆவியை தான் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. உனக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு
பிசாசின் கரத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டாரே, அவர் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயா? நீ அவரை நேசிக்கிற அன்பு அந்த கட்டளையில தான் இருக்கு. நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறியோ அதில் அன்பு மறைந்து கிடக்கிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கான். அப்போ ஏவாளுடைய அன்பு சாத்தான் மேல இருந்துருச்சு. அவளை உருவாக்கினவரிடத்துல இல்லை. அதனாலதான் சாத்தான் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா. நீ யாருக்கு கீழ்ப்படுகிற? நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே சொன்னாரு, எனக்கு பின்னால போ சாத்தானே. அவன் சாத்தானை பிரியப்படுத்துறான்னு அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நீ கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சினாதான் அவரிடத்தில் நீ அன்பா இருக்கன்னு அர்த்தம். நீ கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சினாதான் உன்கிட்ட வந்து வாசம் பண்ணுவாரு. நீ எங்க போனாலும் கூட வருவாரு. நீ தனியாக எங்கேயுமே போக மாட்டாய். The Lord will accompany with you. 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது அவரிடத்தில் அன்பு. சோதிப்பாரு, நீ அன்பா இருக்கிறியா இல்லையாங்கிறத சோதிக்கிறதற்கு தான் கட்டளை. ஆபிரகாமை சோதிச்சு தான் என் சிநேகிதன்னு சொன்னாரு. ஆபிரகாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறது உண்மையா? அவரை நேசிக்கிறது உண்மையா? அவருக்காக தான் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தானுங்கிறது உண்மையா? அதை சோதிச்சு தான் அவன் என் சிநேகிதன் அப்படின்னாரு. அதையும் பின்னால சொல்லி காமிப்பேன். எல்லாம் கட்டளையில் மறைந்து கிடக்கிற பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளையில தான் ஆசீர்வாதமும் இருக்கு, இந்த கட்டளையில தான் சாபமும் இருக்கு. அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் வரும். அந்த கட்டளை தூக்கி தூர போட்டுட்டீங்கன்னா சாபம் வரும். உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய
நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் நீ போகிற இடமெல்லாம் உன்னை தொடரும். நீ எங்க போனாலும் அந்த ஆசீர்வாதம் உன்னை தொடரும். நல்லா கவனிங்க. 14வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம் தான். 14வது வசனம் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. நீ கீழே போகவே மாட்ட. அந்த கட்டளையில் ஆசீர்வாதம் இருக்கு. அதே கட்டளைக்கு நீ கீழ்ப்படியலைனா சாபம் இருக்கு. 15வது வசனத்தில் இருந்து, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகல். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கீழ்ப்படியலைனா வாசிப்போம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எங்க போனாலும் சாபம் தொடரும். வாசிப்போம். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே சாபத்துக்குள்ள அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க சாபமா இருக்கும். அப்ப இந்த கட்டளையில தான் ஆசீர்வாதம் சாபம். ஏன் ஆதாம் ஏவாளும் சாபத்துக்குள்ள போனாங்க? அந்த கட்டளையை மீறினதுனால. மரணமும் ஜீவனும் அந்த கட்டளையில் தான் இருக்குது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய். 5வது அதிகாரம் 5வது வசனம். மரித்தான். சாகவே சாவாய். பிசாசினுடைய தந்திரமே சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு அவன் செய்கிற தந்திரம் எல்லாம் அவர் எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம். நல்லா கவனிங்க. அவனுடைய டார்கெட்டே அதுதான். அவர் வச்ச இடத்த விட்டு நீ வெளியில போயிட்டீன்னா நீ சுகமா வேணா வாழலாம், நீ மகிழ்ச்சியா வேணா உலகம் பிரகாரமா இருக்கலாம், பரலோகம் கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க விடாம ஆக்குறதுக்கு கட்டளைக்கு மாறாத நடக்க வைப்பான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது.
அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை அப்படியே பொய்யாக்கிடுவான். அவன் வார்த்தையை உண்மையாக்கிடுவான். அதனால தான் இயேசு சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் சாகவே சாகிறதில்லை. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக உன்னை நடத்திடுவான். வாசிப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆண்டவர் சொன்னாரே, அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். சாபம் வந்தது. 17வது 18வது வசனங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளுன்னு சொல்லிட்டாலே அது சாபம். ஆசிப்போம். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். மண்ணுக்கு திரும்புவாய். அவன் காரியம் முடிஞ்சிருச்சு. இப்ப நடந்தது என்ன? 23வது 24வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை மண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். தேவனே வெளியே கொண்டு போயிடுவார். நல்ல கவனிங்க, அவரே வெளியே கொண்டு போயிடுவார். வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டாராம். அவர் விட்டு போயிட்டான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் நடந்தது என்ன? 4வது அதிகாரம் 1வது 2வது 8வது வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். 11வது 12வது வசனங்கள். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சாபத்தை பெற்றுட்டான். வாசிப்போம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். எதனால இந்த சாபம்? எதனால இந்த கொலை? ஏன் இந்த பகை? தோட்டத்தை விட்டு
வெளியே வந்ததுனால தான். தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் போதித்து நடத்த யார் இருக்க மாட்டாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள வச்சு மட்டும்தான் உன்னை போதித்து நடத்துவார். நல்லா கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே தேவன் வைத்த இடத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு போக பிசாசு மும்முரமா இருப்பான். எப்படி சர்ப்பம் வந்து சொல்லிச்சு, அதை புசிக்கிற நாளில் நீ சாக மாட்ட, உன் கண்ணு திறக்கப்படும். இன்றைக்கு சாத்தானும் கள்ள தீர்க்க தரிசிகளை வைத்து அப்படிதான் தேவ பிள்ளைகளை ஏமாற்றி வெளியே கொண்டு போய் கொண்டிருக்கிறான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வெளியில கொண்டு போகிறதனுடைய காரியமே நீ பரலோகத்துக்கு போகக்கூடாது. நீ திரும்ப அந்த இடத்தை சிந்திக்காத அளவுக்கு உன்னை நல்லாவும் வச்சிருப்பான். பரலோகம் கிடையாது. போதித்து வழிநடத்தப்பட மாட்டாய். நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம். எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாத்தி உன்னை வெளியே கொண்டு போயிடுவான். ஆண்டவர் வச்ச இடத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற விட மாட்டான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7வது வசனம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. யாருக்கா? மந்தை மேய்ப்பருக்கு. இவனுங்களுக்குள்ள கண்டி விட்டுட்டான். இது சாத்தானுடைய செயல்ங்கிறத மறந்துடாதீங்க. இவர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து இதன் நிமித்தமாக லோத்துக்கு ஆபிரகாம் மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஆபிரகாம் மேலேயே வெறுப்பு. யார் மேல? தேவனோடு உறவு கொண்டவன் மேல, தேவனோடு ஐக்கியம் வச்சிருக்கிறவன் மேல, தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறவன் மேல, தேவனால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறவன் மேல வெறுப்பை கொண்டு வந்துடுவான். 11வது வசனத்தின் பிற்பகுதி. இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை விட்டு ஒருவர். எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. Never break the relationship. அதை பிரேக் பண்ண வைக்கிறது பிசாசு. நல்லா கவனிங்க. உன்னை நேசிக்க ஒருத்தரை கொண்டு வருவாரு. ஒரு நாளும் அந்த அன்பை இழந்துடாதீங்க. You will never get it again. You will never get it again. அன்புங்கிறது பரத்தில் இருந்து வருகிறது. நம்ம கவனிக்க இன்னைக்குள்ள செய்தி ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதை அறிந்து கொள்ள வேண்டும். It's very, very important having fellowship with God's children. தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி வைக்கிறாரா? Never break.
அதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சாத்தானுடைய கையில போய் விழுவாய். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். வெளியே போனதுக்கு அப்புறம் நடந்தது. ஆபிரகாம் விட்டு போனதுக்கு அப்புறம் நடந்தது. ஒரு பரிசுத்தமான விட்டு தேவ மனுஷனை விட்டு போனதுக்கு அப்புறம் நடந்தது. 36-38 வரை வாசிங்க. இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். யாரால? தகப்பனால. தேவனால் அருவருக்கப்பட்டவர்களாக சபிக்கப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. வாசிப்போம். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்தருக்கு தகப்பன். மோவாபியனும் அம்மோனியனுமா மாறிட்டாங்க. அவங்க சபிக்கப்பட்டவர்களாம். உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எப்படி ஐயா? எங்க கொண்டு வச்சிருந்தாரு? அவன் ஒரு தகப்பனுடைய அன்பையில காட்டிட்டு இருந்தான். அவனுக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை பெறுறது வரைக்கும் இவனைத்தான் பிள்ளையா வச்சிருந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் ஒரு இடத்துல வைப்பார். Never break the relationship. Never break the relationship. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சீர்க்கப்பட்டார்கள். அவன் யாரா? நல்லவன். நல்ல கவனிங்க. அவன் நல்லவன், பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். அவன் நிமித்தம் அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இட்ஸ் அபவுட் பர்னபா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை குறித்து ஆண்டவர் எவ்வளவு காரியம் சொல்லிக்கொண்டே வருகிறார். வாசிப்போம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவனும் சவுலை கூட்டிட்டு வர்றான். அவனை தேடிட்டு வர்றான். ஆள் காணாம போயிட்டான் போலுக்கு. அவனை தேடி கொண்டு வர்றான். சபையில கொண்டு வந்து சேர்க்கிறான். வாசிப்போம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அநேக ஜனங்களுக்கு உபதேசம் சபையோடு கூடியிருந்து பர்னபாவும் சவுலும் 1 வருஷமாக சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்த சபைக்கு தான் முதல்ல கிறிஸ்தவங்கிற பேரே வந்திருக்குதுயா. அப்ப எப்படிப்பட்ட சபையில இருந்திருக்காங்க?
அப்போஸ்தல நடவடிக்கை 13வது அதிகாரம் 2 இருந்து 4 வரை அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்படி கூடி ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் வரும். இட்ஸ் a prophecy. அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க, அதில் தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. அப்போ கர்த்தரால் அனுப்பிவிடப்படுற வாசிப்போம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு பரிசுத்த ஆவியில் அனுப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். பல வருஷம் 2 பேரும் இணை பிரியாதவர்கள். பல வருஷம் வேதத்தின்படி அவங்க எத்தனை வருஷம் சேர்ந்திருந்தாங்க தெரியுமா? கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபா உடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். 14 வருஷம் ஒன்னாதான் இருந்திருக்கானுங்க. சாதாரணமா பிரிச்சிருவான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். எவ்வளவோ இடம் போயிட்டு வந்துட்டான். இப்ப அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா, காணாம போயிட்டாங்களா, போய் பார்த்துட்டு வருவான்ப்பா, வா வாசிப்போம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். அந்த மார்க்குங்கிறவன் பர்னபாவுடைய இனத்தான், சொந்தக்காரன். அவனையும் கூட்டிட்டு போகணுங்கிறான். வாசிப்போம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடி கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். அவன் கைவிட்டுட்டு போயிட்டானப்பா. அம்போன்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு அந்த ஊழியமே வேண்டாங்கிற மாதிரி போயிட்டானே, அவனை ஏன் கூட்டிட்டு போனுங்கிற? நல்ல கவனிங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சேட்டன் மூவ்ஸ் த காயின். அவன் காயினை கட்டுறதுல பயங்கரமான ஆளு. வாசிப்போம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினால், கடும் கோபமா, பெரிய சண்டை போட்டிருக்கானுங்க. கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புருத்து அவன் ஊழியம் செய்யணும். மார்க்குவை கூட்டிட்டு போயிட்டானா, சபையை விட்டே போய்விட்டான். பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரரால தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனான். தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு. இதுக்கப்புறம் நீங்க வேதத்துல பர்னபாவை தேடி பாருங்க.
எங்கேயுமே அவன் பேர் இருக்காது. அவன் நல்லவன், அவன் பரிசுத்தாவில நிறைஞ்சவன், அவன் அநேகரை சபைக்கு கொண்டு வந்தவன், அவனுடைய ஆஸ்தியெல்லாம் வித்து கொண்டு வந்து சபையில கொடுத்தவன், அந்தியோகியால சபையை ஆரம்பிச்சவன் கூட சொல்லலாம். பவுலை தேடி கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து வச்சவன். கோபம் கோபம் அந்த கோபத்தில் தேவன் இணைத்த இணைப்பை விட்டே போய்விட்டான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை ஒன்னே ஒண்ணுதான். அதை மீறிட்டாங்க. அந்த ஒன்னே ஒன்றை மீறிட்டாங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எக்கச்சக்கம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒரு சில கட்டளை மட்டும் வேதத்தில் எழுதியிருக்கு. கடுமையான கட்டளை. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தது மாதிரியான கட்டளை இல்லை, கடுமையான கட்டளை. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும் என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். எத்தனையோ கட்டளைகளே அடிக்கிட்டே போற ஆண்டவர் சொல்றாருயா. அத்தனை கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சவன். அதுல கடுமையான கட்டளைன்னு ஒரு சில கட்டளை உண்டு, அதுக்கும் கீழ்ப்படிஞ்சான். வாசிப்போமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிருன்னு சொன்னாரே. சாகும் வரைக்கும் அந்த உத்தமத்தை விட்டு விலகல ஐயா. அவன் சாகும் வரைக்கும் அந்த உத்தமத்தை விட்டு அவன் விலகல. நெகேமியா 9வது அதிகாரத்தில் 7, 8 வாசித்தீங்கன்னா அவன் இருதயத்தில் உள்ள உண்மையை கர்த்தர் பார்த்தார்னு எழுதப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. 10வது வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சாதாரண கட்டளை அது, பெயின்ஃபுல் கட்டளை. 14வது வசனம். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். நல்ல அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாக செத்துருவாங்கிறாரு. நம் கட்டளை யோசிக்கணும். ஆதி காலத்தில் எப்படி கட்டளை கொடுக்குறாங்க, அந்த கட்டளைக்கு எப்படி நடக்கணும் தெரியுமா? 24வது வசனத்திலிருந்து, ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். 99 வயசுல தான் அதை சொன்னாரு. 1வது வசனம் அப்படிதான் இருக்குது. அந்த சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறான். வாசிப்போம். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். 13 வயசு. ஈசாக்கு பிறக்கும்போது இஸ்மவேலுக்கு 14 வயசா இருந்துச்சு. இப்போ அவனுக்கு 13 வயசு.
அவனுக்கும் பண்ணிட்டான். வாசிப்போம். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நீரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடு கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அவனோடு கூட விருத்த சேதனம். கடுமையான கட்டளையா, கடுமையான கட்டளை. நல்லா கவனிக்கணும். சாதாரண கட்டளை இல்லை. அத்தனைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். இருபத்தி 1வது அதிகாரம் 5வது வசனம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். எத்தனை வயசுல பிள்ளை கொடுத்தாரா? நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி அவன் கீழ்ப்படிஞ்சாங்கிறதுக்கு 100 வயசுல கொடுத்தாரியா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. என்ன அழகா சொன்னார் தெரியுதா? நேசகுமாரனப்பா. ஆபிரகாமுடைய உயிரே அங்கதான் இருக்குது. 100 வருஷம் கழிச்சு பிறந்தவன் மீது எத்தனை அன்பு வச்சிருப்பான். அதை சொல்லி காமிக்கிறாரு. ஓ நேசகுமாரன். வாசிப்போம். நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இதுல ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. இதுல ஆபிரகாம் தேவன் மீது வைத்த அன்பு சோதிக்கப்படுது. நல்ல கவனிங்க. அவன் ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறானா இல்ல அவன் பிள்ளைய நேசிக்கிறானா? ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறானா இல்லையா? மூணாவது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கிளம்பிட்டான். மனைவிட்ட சொல்லல. எதை மனைவிட்ட சொல்லணும், எதை மனைவிட்ட சொல்லக்கூடாது. நீ எல்லாத்தையும் உளர்னா நீ உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவட சொன்னா விட்டுருவாளா? ஆபிரகாமை பீஸ் பீஸ் ஆக்கிடுவா. நல்லா கவனிங்க. அவன் யாரையும் பார்க்கல. அவனுடைய நோக்கம் எல்லாம் பரலோக வீடுதான். அவரோடு கூட போயிருக்கணும். ஐயா, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல், ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். சோதிச்சறிகிறாரு. வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, கண்களை ஏறெடுத்து பார்த்து, இது முக்கியமான பகுதி.
கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நல்ல கவனிங்க, அந்த ஆட்டுக்கடாவுனாலதான், அந்த ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்துல தான் ஈசாக்கை மீட்டுக் கொள்ளுகிறான். That's the meaning of redemption. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஈசாக்கு மூலமா தான் ஆபிரகாம் சந்ததியே வருகிறது. அந்த ஈசாக்கு மூலமாக தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசுவின் வருகை வரைக்கும் வருகிறது. அப்போ அந்த ஈசாக்கு மீட்கப்பட வேண்டும். அந்த கடாவை அடிச்சுதான் ஈசாக்க மீட்டுக் கொள்ளுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் எகிப்துல அடிமைத்தனத்தில் போய் மாட்டிட்டானுங்க. அங்க இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும். கர்த்தர் என்ன செய்தார்? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 1வது 3வது வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இங்க ஒரு ஆட்டுக்கடாவை பலியிட்டு அவனை மீட்டு கொண்டு, இப்ப இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். தேவன் வைத்திருக்கிற அந்த கானானுக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு தான் ஆட்டுக்குட்டி. 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார் அந்த ஆட்டை எப்படிலாம் அடிக்கணும். 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வாதை உங்களுக்குள்ள வராது. அது பாதுகாப்பின் ரத்தம், அது மீட்பின் ரத்தம். 27வது வசனம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா. 28வது வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சங்காரம் பண்ணல, என ரத்தம் தெளிக்கப்பட்டுருச்சு. வாதை உண்டான பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்டு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாங்க. வாசிப்போம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலேயே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. மகா கூக்குரல் உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அடைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்தரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அனுப்பிட்டான், உடனடியாக அனுப்பிட்டான். அத்தனை பேரும் கிளம்பிட்டான். 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. நல்ல கவனிங்க, எப்படி
ஆபிரகாம் ஆட்டுக்கடாவை பலியிட்டு ஈசாக்க மீட்டானோ, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டுக்கிட்டாரு. போகட்டும். இப்போ ஆபிரகாம் மூலமாகத்தான் மீட்பு நமக்கே வருகிறது. அப்போ ஆபிரகாம் மூலமாக மீட்பு நமக்கு வருகிறதுக்கு கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்ன காரியம் என்ன? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உன் சந்ததி சொன்னாரே, அந்த சந்ததி யாரு? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்து. அப்படின்னா அந்த ஆசீர்வாதம், அந்த மீட்பு, அந்த பரலோகத்துக்குள்ள போகணும்னா நம்மளை பிசாசினுடைய கைகளில் இருந்து, பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக நம்முடைய பஸ்காவாகிய இயேசு பலியானார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவின் இரத்தத்தினாலதான், அந்த குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கும் ஐயா. இது ஏதோ ஆபிரகாம் காலத்தில் நடந்து நினைக்காதீங்க. அது அடையாளம். அது இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நியமமாக கொண்டு வந்தாரு. இன்றைக்கு அது ரியாலிட்டி. இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்படுகிறோம். இது சாதாரணமான மீட்பு இல்லை. சங்கீத புஸ்தகம் 49வது சங்கீதம் 9வது வசனம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமை ஐயா. அந்த ஆத்தும மீட்பை என் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே. எப்படிப்பட்ட ஒரு ஆழமான செய்தியை என் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.